அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தொடர்ச்சியாக குறிவைக்கப்படும் முஸ்லீம் பெயர்தாங்கி முஸ்லீம் உள்ள சினிமா நடிகர்கள், அதுவும் இந்தியில் ஃபேமஸாக ஷாருக் கான், சல்மான் கான் அந்த வரிசையில், அமீர் கான் அந்த வரிசையில் சைஃப் அலி கான் அப்படிங்கிறவரும் பிரபலமானவர். அவருடைய மனைவி கரீனா கபூர், அவங்களும் என்னன்னாக்கா அவங்களும் சினிமா நடிகை தான். சினிமாவை பொறுத்த வரைக்கும் நமக்கு உடன்பாடு கிடையாது, சினிமா துறையை பொறுத்த வரைக்கும். ஆனால் ஏதோ பேரளவு முஸ்லீம் பேர் இருக்கிறதுனால, கானாக வர்றதுனால இந்த பாப்கார்ன் பார்ட்டி பூரா என்ன பண்ணுது அப்படின்னா, முஸ்லீம்களுடைய அந்த பேர் உள்ள படங்கள் பூராமே ஹிட் ஆகுது. இப்போ விஜய் கிறிஸ்டின் தான் தமிழகத்தில் அவர் சூப்பர் ஸ்டாராக இருக்கார். ஆனால் அவங்க தொடர்ச்சியாக 4 பேருமே சூப்பர் ஸ்டார். அப்படி இருக்கும்போது இஸ்லாத்தை ஃபாலோ பண்ணலைனாலும், கடைப்பிடிக்கலை அப்படின்னாலும், அவங்க பெரிய அளவில் பணம் சம்பாதிக்கக்கூடிய அளவிற்கும் ஸ்டார்களாக இந்தி ஃபிலிம்களில் இயங்குறதுனால என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இப்போ கிட்டத்தட்ட 6 இடத்துல குத்துப்பட்டிருக்கிறது. 1 கோடி ரூபா பணம் கேட்டிருக்கிறான், குழந்தைய வச்சு மிரட்டி இருக்கிறான். கொள்ளையடிக்க வந்த கும்பல் செக்யூரான ஏரியா, அப்படியான செக்யூரான ஏரியாவில் கொள்ளையடிக்க வந்தவன் இவரை பார்த்தவொன்னே உடனே குத்தி அந்த இடத்துல வீழ்த்திட்டு, அந்த வீடியோ காட்சிகள்லாம் என்னென்னா ஃபுட்டேஜ்லாம் வெளியே விட்டுருக்குறாங்க, நீங்கள் பார்த்துருப்பீங்க. அப்போ இதுக்கு முன்னாடி ஷாருக் கான் கொலை மிரட்டல் விடப்பட்டிருக்கிறாரு. அதே மாதிரி இந்த அமீர் கான், அதே மாதிரி சல்மான் கானுக்கு துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டிருக்கு, தப்பிச்சிட்டாரு. அப்போ இப்படியான விஷயங்கள்லாம் தொடர்ச்சியாக அந்த இந்தி ஃபிலிமில் நடிக்கக்கூடிய அந்த நடிகர்களுக்கு ஏற்படுகிறது என்று சொன்னால், அப்போ என்ன, முஸ்லீம்கள் ஏற்கனவே பாபா சித்திக் அவரும் சினிமா துறையை சேர்ந்தவர் தான், அவர் கொல்லப்பட்டிருக்கிறார். இப்படி வரிசையாக இன்னும் சொல்ல போனால் இவர் நவாப் வரிசையை சேர்ந்தவர். 200 வருஷ பாரம்பரியம் சைத் அலி கானுக்கு இருக்குது. அவருடைய தகப்பனார் மன்சூர் அலி கான்கிறவர் நவாப்பாகவே இருந்தார், சுதந்திரம் வாங்குறதுக்கு முன்னாடி இருந்து. அப்படி இருக்கும்போது பல சமஸ்தானங்களாக இருந்தபோது கூட அதை நிர்வகிக்கக்கூடியவராக இருந்தார். அதே மாதிரி கிரிக்கெட்டில் கேப்டன் 40 முறை கிரிக்கெட் டீமில் கேப்டனாகவும் இருந்திருக்கிறாரு. இப்படி பல தகுதிகள் அவருக்கு, அவங்க அம்மாவுக்கு, இவர் சினிமா துறை எல்லாம் இருந்த போதும் இவர்கள் அடிக்கிறது ரவுடிகள் தான். ஏற்கனவே ஒரு ரவுடியை பிடிச்சிருக்கிறாங்க. அந்த ரவுடிகள் பூராமே இப்போ இதை வலை வீசி தேடிக்கிட்டு இருக்கிறாங்க. பெரிய 10க்கும் மேற்பட்ட ஒரு குழுக்களை அமைச்சு நாங்கள் தேடிக்கிட்டு இருக்கிறோம், கண்டிப்பாக கடுமையான முறை நடவடிக்கை எடுப்போம் அப்படின்னு சொல்லி காவல்துறை சார்பாக சொல்லியிருக்கிறார்கள். இருந்தாலும் செக்யூரான ஏரியா. இவன் எப்படின்னாக்கா, இவரை பர்டிகுலராக பார்த்தோன்னா குத்துறதுக்கு என்ன காரணம், நெஞ்சிலேருந்து வகுத்துலேருந்து. ஆனால் இப்போ அவர் க்யூராக இருக்கிறாரு, பரவாயில்ல, ஆஸ்பத்திரிக்கு அதோ கம்பீரமாக போயிருக்கிறாரு. அப்போ டாக்டர்ஸ்லாம் என்ன சொல்கிறாங்கன்னாக்கா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவர் சரியாகிடுவார், ஆனால் ரெஸ்ட்டு தேவைப்படுது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது இவர்கள் திருடுவதற்காக சென்றார்களா, அல்லது இஸ்லாமியர்கள் பூராமே டாப்பில் இருக்கிறாங்க இந்த துறையில் அப்படிங்கிறதுக்காக இவங்களை ஒழிக்கணும், இவங்களை மிரட்டணுங்கிறதுக்காக சென்றார்களா, அல்லது பணம் பறிக்கணும் அப்படிங்கிறதுக்காக சென்றார்களா? ஏன்னா இன்றைக்கி எப்படின்னா ட்ரெண்ட் ஆகி போச்சுல, ஒரு டீ கடைக்காரன் கோடீஸ்வரனாக இருக்கிறான், டீ கடைக்காரனை பிடிச்சி மிரட்டி நம்ம காசு வாங்கணும் அப்படின்னு சொன்னாக்கா, ரவுடியா ஃபேமஸ் ஆகணும்ல. இப்போ சொல்லுவான்ல வடிவேலு, நம்ம போலீஸ் ஸ்டேஷனில் வச்சு ஒருத்தனை அடிக்கிறதுக்கும் மார்க்கெட்டில் வச்சு ஒருத்தனை அடித்து ரவுடி ஆகிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. அப்போ மார்க்கெட்டில் வச்சு அடித்தா தான் பல பேர் பார்ப்பாங்க, நம்ம ஈஸியாக ஃபேமஸ் ஆகலாம், இளைச்சவனை அடிக்கக்கூடாது. அப்போ அதே மாதிரி இவர்கள்லாம் மார்க்கெட்டில் பீக்கில் உள்ளவங்க சினிமா துறையில். அப்போ அவங்கள நம்ம ஒருத்தனை மிரட்டினோம்னா 10 பேர்கிட்ட ஃபோனை போட்டு மிரட்டி நம்ம காசு வாங்கலாம்ல. 1 கோடி ரூபா கேட்டிருக்கிறான். அப்போ 1 கோடி ரூபா கேட்டிருக்கிறான், குழந்தைய வச்சு மிரட்டிக்கிட்டு கேட்டிருக்கிறான் அப்படின்னா, அப்போ காசுக்காகவா? இதை வச்சு நாளைக்கு ஃபோன் போட, இதை பாரு, நான் யார் தெரியுமா, பாத்தியில் சைத் அலி கானுக்கு என்ன நிலைமைன்னு, ஷாருக் கானை துப்பாக்கி வச்சு மிரட்டினேன், நான் தான் மிரட்டினேன், அதனால் ஒரு 10 கோடி போட்டு விடு அப்படின்னு சொல்லுவான். அப்போ அந்த மாதிரி ரோட்டில் கடை போட்டிருக்கேன் கோடீஸ்வரனாக இருந்தாலும் ரோட்டு கடைக்காரனை மிரட்டினான்னு வந்துடும். டீ கடைக்காரனை மிரட்டி காசு வாங்கியிருக்காயா, இவெல்லாம் ரவுடியாயா அப்படின்னு வந்துடும். பிரியாணி கடைக்காரனை மிரட்டி காசு வாங்கியிருக்காங்க, வேற ரவுடியாயா அப்படின்னு. இப்போ இவங்களாம் ஷாருக் கான், சல்மான் கான், அமீர் கான், சைத் அலி கான், இப்படிலாம் கான்களை மிரட்டினோம்னா இவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க? ஏன்னா சங்கிகள் ஒரு புறத்தில் வயிறு எரிஞ்சிக்கிட்டு இருக்கிறாங்க, கேரளா ஃபைல்ஸும் என்றும் காஷ்மீர் ஃபைல்ஸ் என்றும் படம் எடுக்கிறாங்க, ஓடலை, ப்ரொமோட் பண்ணுறாங்க, லீவ் போட்டு போய் பாருங்கன்றாங்க. அப்படி இருந்தும் படம் ஓடலை. இவங்க படம் 10 நிறையா படங்கள் வருது. அப்போ இந்த மாதிரி படங்கள் எல்லாம் எல்லாமே இந்த கான்களாக முஸ்லீம்கள் உள்ள ஆட்களாகவே வெற்றி அடைகிறாங்களே என்று சொல்லி என்ன செய்கிறாங்கன்னாக்க, அவர்கள் ஒரு பக்கத்து வயிறு எறிகிறாங்க. ஆனால் ரவுடிகள் பணம் பறிக்கிறதுக்கு இவங்க தான். ஒரு ஆளை நம்ம அடிச்சிட்டோம்னா, கத்தியை வச்சு குத்துனது யார் தெரியுமில்ல, நான் தான் பெரிய ரவுடி, அதனால் குத்துனது நான் தான், எங்கள் டீம் தான் குத்துனுச்சு, ஒழுங்காக மரியாதையாக நீ 10 கோடி ரூபா போட்டு விடு, 20 கோடி ரூபா போட்டு விடு அப்படின்ட்டு ஒருத்தனுக்கு குத்துனோம்டா 10 பேர்கிட்ட காசு வசூல் பண்ணலாம். அப்போ சின்ன ஆளுகளாக பார்த்து பிடிக்காம மார்க்கெட்டில் உள்ள ஆளுகளாக பார்த்து பிடிச்சி, அதுவும் சினிமா துறையை ஏன் செலக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, சினிமா துறையில் உள்ள ஆளுகள்கிட்ட தான், இவங்கள்ட்ட தான் சின்ன குட்டி சில்லறை நடிகளை பிடிச்சா பெருசாக காசு வசூல் பண்ண முடியாது. அப்போ ரவுடிகள் தாதாக்கள்லாம் வாழ முடியாது.
அப்போ இந்த மாதிரி ஆட்களை வந்து நம்ம பிடிச்சா தான் நம்ம வாழ முடியும், நம்ம அப்படி மிரட்டி பெரிய தாதாவாக ஆக முடியும் அப்படிங்கிற மாதிரி நினைத்து இவர்கள் செய்கிறார்கள் என்று சொல்லி அரசியல் விமர்சகர்களும் பத்திரிகையாளர்களும் இன்றைக்கு சொல்கிறார்கள். அப்போ அந்த மாதிரி இருக்கும்போது முஸ்லீம்கள் என்பதற்காக இவர்கள் டார்கெட் பண்ணப்படுகிறார்களா, அல்லது வந்து ஏன்னா இவங்க இஸ்லாத்தை ஃபாலோ பண்ணலைனாலும் சரி, இஸ்லாத்தை கடைப்பிடிக்கலைன்னா சினிமானாலே அப்படி தான், பூவை வச்சு பொட்டு வச்சு கோயிலுக்கு போய் அவங்க கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்து அப்படி போயிடும். கலாச்சார சீரழிவு ஒரு புறம், மார்க்கத்தை கடைபிடிக்க முடியாத ஒரு சூழல் ஏற்படுறது இன்னொரு புறம். அப்போ அப்படி இருக்கிறதுனால தான் சினிமா துறையை வந்து முறையாக இவங்க பயன்படுத்தலை. கருத்தை கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரு எளிமையான துறையாக கேட்டும் பார்த்தும் உடனே மனசில் பதியக்கூடிய ஒரு 2.5 மணி நேரத்தில் ஒரு கருத்தை உள்ளத்தில் போய் சேர்த்து பிரபலமாக பேசும் பொருளாக ஆக்கிறான் இல்லையா. புத்தகத்தை பார்த்து படிக்கிற பய கூட என்ன பாடம் வாத்தியார் நடத்துகிறாருன்னு கேட்டால் அது தெரியாது. ஆனால் சினிமாவை பார்த்து 2.5 மணி நேரத்தில் ஒரு படத்தை பார்த்துட்டான் அப்படின்னா அந்த கதையை அப்படி ஒப்பிக்கிறான், படித்ததை ஒப்பிட்டானா. ஏன்னா அவனுக்கு வந்து இதை விட அந்த நடைமுறைப்படுத்தி காட்டி அந்த படமாக பார்த்து அதை மனசில் பதியது சீக்கிரம் போய் உட்காருது. அதனால தான் இஸ்லாமியர்கள் தீவிரவாதிகள்லாம் நிறையா பரப்புனாங்களா இல்லையா. அதுக்கு என்ன காரணம்னா அதிகமாக சினிமாவும் பங்கு வகிக்குது. விஜயகாந்த் தான் போய் பாகிஸ்தான் பார்டர்லேருந்து ஒருத்தரை பிடிச்சிட்டு வருவார், என்ன அர்ஜுன் போய் பிடிச்சிட்டு வருவார். இவங்கெல்லாம் தேச தியாகிகள் மாதிரி அவங்க முஸ்லீம். ஆனால் இப்போ வேடம் அணிஞ்ச பூரா வந்து இந்த பீஸ்டன் படம் எடுத்தவங்களாம் வேஸ்ட்டாக போச்சுல, விஜய் நடிச்சார்ல. அப்போ இந்த மாதிரி நிறையா முஸ்லீம்களை சிறுசாக துப்பாக்கிங்கிற படத்தில் நடித்து பயன்படுத்தினார். அப்போ இதெல்லாம் வந்து உள்ளத்தில் பெரிய பிரபலமான நடிகர் நடிக்கும்போது உள்ளத்தில் உட்காந்துருது. இப்படி ஒரு பக்கத்து விதையை பரப்பும்போது முஸ்லீம் நடிகர்களாக ஒரு பக்கத்து முன்னேறிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ இப்படி முன்னேறிக்கிட்டு இருக்கும்போது இவங்களுக்கு வயிறு எரியுது. அப்போ ரவுடிகள் பார்க்குறாங்க இவங்களுக்கு வந்து இதை பணத்தை ஆட்டை போடணும், இவங்களை பிடிச்சா தான் சரியாக வரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயமும் இருக்குது. ஆனால் பாபா சித்திக்கு அவர் முஸ்லீம் தான், சினிமா துறையை சேர்ந்தவர் தான், அவரை போட்டு தள்ளியிருக்கிறாங்க. அவரை போட்டு தள்ளினவர் அங்கே உள்ள ஒரு ரவுடி தான். அப்போ இப்படி இருக்கும்போது 2 கருத்துக்களுக்குமே இதில் வருகிறது. இதை வந்து காவல்துறை முறையாக கையாண்டு சரியான முறையிலே ஆய்வு செய்து இதை வேரோட நீங்கள் வந்து எடுக்கலை அழிக்கலை அப்படின்னு சொல்லி சொன்னாக்க அது நாளைக்கு உங்களுக்கே அந்த துப்பாக்கி உங்களுக்கே திரும்புமா இல்லையா. நம்ம ஒருத்தனை நோக்கி நீ சரியில்லை அப்படின்னு காட்டும்போது 3 விரல்கள் நம்மை நோக்கி திரும்புது. அந்த மாதிரி நீங்கள் அந்த ஒரு சம்பவம் நடக்கும்போதே அதை நீங்கள் செய்யலை அப்படின்னா நாளைக்கு அது உங்களுக்கே திரும்பும். அப்படியான ஒரு சூழல் தான் ஏற்படும். அப்போ இதை முறையாக கையாண்டு சரியான முறையில் இதற்கு தீர்ப்பு நடிகர்களை வந்து இது மாதிரி மிரட்டக்கூடிய ரவுடிகளை வந்து நீங்கள் பிடிச்சி இரும்பு கரம் கொண்டு அதற்கு முறையான தண்டனை கொடுத்தால் மாத்திரம்தான் இதற்கு வந்து சரியான தீர்வு ஏற்படும். ஆகையால் இது போன்ற சம்பவங்கள் நமக்கு என்ன காட்டுகிறது என்று சொன்னால், பேரளவு முஸ்லீம் ஃபேமஸாக இருந்தால் கூட அவனை நாங்கள் ஒழிப்போம் அழிப்போம், எங்களை பொறுத்த வரைக்கும் பேர் இப்படி இருக்கக்கூடாது, முஸ்லீமாக இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான், ஃபாலோ பண்ணலாலும் பரவாயில்ல அப்படிங்கிறது தான் இதிலிருந்து நமக்கு தெரிகிறது. வாஹிரதுவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பு சகோதர சகோதரிகளுக்கு ஓர் அரிய வாய்ப்பு, வட்டியிலிருந்து விடுதலை. பழைய நகைகளை இன்றைய மார்க்கெட் விலைக்கு உங்கள் வீடு தேடி வந்து வாங்கப்பட வேண்டுமா? அடகு நகைகளை மீட்க எந்தவித கட்டணமும் இன்றி இன்றைய மார்க்கெட் விலைக்கே வாங்கப்பட வேண்டுமா? நகைகளை நல்ல தரமாகும் இன்றைய விலையில் ஆர்டரின் பேரில் சிறந்த முறையில் only 916 ஹால்மார்க் தங்க நகைகள் செய்திடப்பட வேண்டுமா? டோர் டெலிவரியோடு இலவசம். தொடர்புக்கு ஃபாத்திமா கோல்ட் 9677777783 மற்றும் எண் 9361010808. பீஸ் டிவி அண்ட் அறம் டிவி சேனலை பார்த்துட்டு வந்து நம்ம சேனல் நேமை மென்ஷன் பண்ணுங்க, அதற்கேற்ற சலுகைகள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். وَقُلْ جَاءَ الْحَقُّ وَزَهَقَ الْبَاطِلُ إِنَّ الْبَاطِلَ كَانَ زَهُوقًا. மேலும் பிரகடனம் செய்வீராக, சத்தியம் வந்துவிட்டது, அசத்தியம் அழிந்து விட்டது, சின்னமாக அசத்தியம் அழியக்கூடியதே.